ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடக்க போகிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்வோம், நிறைய விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து நிறைய கடவுள் வழிபாடு இந்த மாதிரி கடவுள் மந்திரங்களை சொல்லிதான் இருப்போங்க. ஆனா இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக தோன்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் கிடையாது, மிக மிக பயங்கரமாக வரக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாதாரணமாக வரக்கூடிய கிரகண நேரத்திலே நம்ம அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்து பாசிட்டிவான விஷயத்த செய்வோம். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகணம் வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் நம்ம என்ன செய்யணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கிரகண தாக்கம் கண்டிப்பாக 12 ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான திருப்பத்தையும் பல்வேறு விதமான விபரத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்குங்க. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன நடந்திருக்கு என்பதை நீங்க விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு மீன ராசினியர்களுக்கு இந்த கிரகண தாக்கம் உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க என்பதை முக்கியமா தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ மீன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பா மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமைந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது என்பது நம்ம விரிவாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணமானது எப்ப ஆரம்பித்து எப்ப முடிவடைவது இதனுடைய தெளிவான விவரத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கிரக பயிற்சி கிரக சேர்க்கை நடக்கும் பொழுது ஜோதிடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்று நிறைய பேர் கணித்து சொல்வாங்க. அதே போலதான் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்திலும் ஏதாவது மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில உருவாகுமா என்று கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகிறதா, இல்லை நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க போகிறதா என்பதை பற்றி தான் நம்ம விரிவாக தெரிந்துக்க போறோம். அந்த விதத்துல ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சந்திர கிரகணமானது கடைசியாக ஏற்பட போகிறது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்கனவே ஒரு முறை நடந்து முடிந்ததுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் 2வது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2வது சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுதுமே சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் தான் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று நடக்கிறது. இதுவே ஒரு நாள் முன்ன பின்ன நடக்கும் பொழுது இதனுடைய மாற்றமும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அதாவது சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் தான் இந்த கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் மாறாக நடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணமானது தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை இந்த கிரகணமானது நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பௌர்ணமி நாளில் நடக்கவில்லை என்றாலும் அடுத்த நாள் வரும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஏதாவது பாசிட்டிவான விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணத்துடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும் என்று நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் கிரகண நேரத்தில் நம்ம சில விஷயத்தை தவிர்த்து சில விஷயங்களை செய்யும் பொழுது இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதில் முக்கியமாக நம்ம கடவுள் வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கிரகணமானது இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் பல பேருக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது இந்த சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றியுள்ளது. பகல் நேரத்தில் இந்த கிரகணம் தோன்றுவதால் இந்தியாவில் பார்ப்பது கொஞ்சம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருந்தால் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலையை செய்வது தான் நல்லதுங்க. ஆனால் ஒரு சில பகுதிகளில் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. அதுவும் கொஞ்சம் சந்தேகமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கும். அதாவது சூரிய கிரகணம் நடந்தாலும் சரி, சந்திர கிரகணம் நடந்தாலும் சரி, கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகளையும் சிவ புராணங்களையும் இந்த மாதிரி பாசிட்டிவான நூல்களை நீங்கள் படிப்பது மிக மிக சிறப்பான பலனை பெற்று தரும். அது மட்டுமல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் இதை செய்யும் போது கண்டிப்பாக
கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் செய்யலாங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மீனராசினியர்களுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகிறதா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதா என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பாகவே மீனராசினியர்களுக்கு குழந்தைகள் மூலம் இந்த காலகட்டம் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகிறது என்பது தெரிந்து கொள்ளலாம். மீனராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து லேசான உணர்வும் மிகுந்த தன்னம்பிக்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவுங்க. அதாவது ஒரு சிறு விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டாலுமே அதில் பயந்து நீங்கள் ஏதாவது நடந்துடுமோ என்று யோசித்து நிறைய சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதாவது உடல் ரீதியாக பல அடிகளை தாண்டி வந்திருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால நிகழ்வுகள் குறித்த மனக்குழப்பங்கள் படிப்படியாக இப்போ நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு இருக்கிறது. ஸோ மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இதனால் எந்தவித பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படாது. ஸோ முடிந்த அளவுக்கு மீனராசினியர்கள் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்வது, நிம்மதியாக இருப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவி வழிங்க. உறவுகளில் தெளிவு பிறக்கும். பழைய மனக்கசப்புகள் மறையக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. உங்களுடைய பணிகள் நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் கடின உழைப்பு நல்ல பலனை இப்போ உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் மூலம் அது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். குறுக்கு வழிகளை தேடுவதை விடுத்து வேலையின் தரத்தில் கவனம் செலுத்துவது தான் இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ மீனராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே குறுக்கு வழியில் மற்றும் யோசிக்காதீங்க. ஏன்னா இதனால் ஒரு வகையில் நற்பலன் கிடைத்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதனால் பெரிய பாதிப்பு உண்டாகலாம். ஸோ கண்டிப்பாக நேர்மையாக செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. சரியான நேரத்தில் நீங்கள் நேர்மையாக செயல்படும் போது வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலில் மெதுவான ஆற்றல் உங்களுக்கு உண்டாகலாம். நிலையான முன்னேற்றம் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான அறிகுறிகள் இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எதையுமே நெகட்டிவாக யோசிக்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக இருக்குது என்று யோசனை செய்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் நல்லது நினைத்தா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வது இப்போ நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீன ராசினியர்களுக்கு சந்திர கிரகண தாக்கத்தால் என்ன நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.